Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எங்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். எனக்கு கவலையாகவும் இருக்கும். அவன் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுத்து போய் இருக்கையில் படிப்பும் முக்கியம் அப்படின்னு எனக்கு அது தோணும். ஆனால் அவன் படிச்சுக்கிட்டே நான் பார்த்துருவோம்மா அப்படின்னு சொல்லி வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துக்கிட்டுதாங்களே, அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நைட்டு போல் செய்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். மித்த டைம்லலாம் கஷ்டம் இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னா நான் நடந்து போவேன்னு சொல்லியிருந்தேன். நடந்து போகிறது அதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? மூட்டை தூக்கும் போது ஒன்றும் தெரியாது. அது இறக்கி வச்சோன்னே இந்த இடத்துல ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? என் ஃப்ரெண்டு கூட விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வந்து அவர் ஒரு வாரம் நிம்மதியாக ஒரு வாரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்போ ஒரு வாரம் இருக்கும், அப்படியே டக்குன்னு அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுக்குறது வந்துடும், அப்படியே தொடர்ந்து வந்துடும்ல. அவன் அதையும் சொல்லுவான், அப்பா வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க சொல்லுமா அப்படிமா. அவர் உட்காந்து இருந்தால் என்ன எங்களால் சாப்பாடு இருக்குன்னா இவன் சமாளிச்சிருவான். அன்னைக்கு நாங்கள் ஓடிக்கிடும். இதுக்கு முன்னாடி ஒரு சொந்தம் எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே பார்க்கல, நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு எங்ககிட்ட யாரும் பேசக்கூட மாட்டாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை வந்து கஷ்டம் தான், பணம் தானே சார் இந்த இதில் முக்கியம். நம்ம போய் யாரும் பேசணும் அப்படின்னா எங்கேயும் உதவி கட்டுவாங்களோன்னு நினச்சி யாரும் எங்கள்கிட்ட சரியாக கூட பேச மாட்டாங்க. விஜய் சாரோட செயலாளர் ஆனந்த் சார் என்கிட்ட நேரடியாக பேசினாங்க. எனக்கு என்ன தேவை அதெல்லாம் கேட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்னதாக பழக்கடை வச்சு கொடுத்தா நான் படிக்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 15,000 ரூபா உதவி கேட்டிருந்தேன். அவங்க 25,000 ரூபா அடுத்த 2 நிமிஷத்தில் 25,000 ரூபாயா போட்டு விட்டாங்க. அடுத்த 2 நிமிஷம் எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, உங்கள் மகன் இப்படி வருத்தப்பட்டு பேசியிருக்கான், மெத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே எங்களுக்கு மெத்தை, அவங்க எல்லாருமே வந்து இருந்து உடனே மெத்தை வாங்கி கொடுத்துட்டு, சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி சார் வந்து இவனை பார்ப்பாங்க, அதுவும் நாங்கள் நீயா நானால கடைசியில் உட்காந்துருந்தோம். நம்மளெல்லாம் யார் பார்ப்பான்னு தான் நாங்கள் நினச்சோம். கண்டிப்பாக. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொடியேற்றவும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம் சார், அதை விட பெருசு நாங்கள் இதை நினச்சே பார்க்கல, சத்தியமாக நினச்சி பார்க்கல. எனக்கு நான் இந்த விட பெத்த தாய்க்கு என்ன சார் வேணும்? என்ன ஒரு கொடி ஏற்றுற அளவுக்கு என் பிள்ளை வந்திருக்கான், சார் பார்த்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வேற பாக்கியமே வேற வந்து. ஃபர்ஸ்ட் நான் அந்த நீயா நானாலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஸோ நீயா நானாக்குள்ளே போனது எப்படி? நீங்கள் ஜென்ரலாக டிவி பார்த்து போனதா இல்லை ஃப்ரெண்டுக்கு யாராவது சொல்லி அப்ரோச் பண்ணி உள்ள? இல்லை, இவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் அவங்க சார் சொல்லி போனோம். இந்த மாதிரி இந்த டாக் இப்படி நடக்குது, இப்படி ஷோ பண்ணலாம் அப்படி நடக்குது, தம்பி கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமா, அவன் தம்பி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறான்ல அப்படின்னு சொல்லி அவங்க சார் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் பேசும்பொழுது இவ்வளோ இதுக்கப்புறமா இவ்வளோ நடக்கும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை சும்மா போய் பேசிட்டு வந்தது தானே? அது எனக்கு ஒரு ஆசை அங்கே போய் பேசணும்னு. அதுக்கப்புறம் இவ்வளோ நடக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. விஜய் சார் அதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இது நான் நடக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நம்ம படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அது நீங்களா முடிவு பண்ணதா இல்லை எனக்கு அம்மா கஷ்டப்படுறாங்க வீட்டில் கஷ்டம் நானே போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா? இல்லை, நானே போகிறேன்னு தான் முடிவு பண்ணேன். வீட்டில் உள்ள கஷ்டம் எனக்கு தெரியும், அதனால் நானாக போகணுன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்தது. அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணுன்னு ஒரு ஐடியா வந்தது. அவங்ககிட்ட எப்படின்னா நம்ம பையன் நம்மளோட கஷ்டம் தெரிஞ்சு வீட்டில் கஷ்டப்படுறாங்க நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நமக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்கும், நம்ம பையன் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பொறுப்போடையும் இருக்கான்னு ஒரு சந்தோஷமும் இருக்குல்ல, அது ரெண்டுமே கலந்தது. அது ரொம்ப இது எனக்கு கவலையாகவும் இருக்கும். அவன் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுத்து போய் இருக்கையில் படிப்பும் முக்கியம் அப்படின்னு எனக்கு அது தோணும். ஆனால் அவன் படிச்சுக்கிட்டே நான் பார்த்துருவோம்மா அப்படின்னு சொல்லி வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துக்கிட்டுதான்ல, அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். என்ன மாதிரி வேலை செய்வீங்க தம்மா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வேலைக்கு போகும்போது? என்ன மாதிரி வேலையை செய்வீங்க? படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் நான் ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசிரியராகி என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களே, இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சு வேலைக்கு போகிறீங்களா, அங்கே என்ன மாதிரி வேலை செய்வீங்க? அங்கே பழக்கடையில் இப்போ படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன். பழக்கடையில் வேலை பார்த்தேன். கஸ்டமர் வருவாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். அது போக நைட்டு போல் மட்டும் வெயிட்டு, அதாவது இந்த ட்ரை தூக்கணும், மூட்டை தூக்கணும், அந்த மாதிரி நைட்டு போல் மட்டும் செய்யணும். நைட்டு போல் செய்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். மித்த டைம்லலாம் கஷ்டம் இருக்காது.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னா நான் நடந்து போவேன்னு சொல்லியிருந்தேன். நடந்து போகிறது அதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ வேறு எதுவும் கஷ்டமாக இருந்தது. இப்போ பொதுவாகவே இப்போ ஸ்கூல் டைம் வந்து காலையில் 8 மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, சாயந்தரம் ஒரு 3-4 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருக்கீங்க, முடிச்சுட்டு வந்தது வரமா திரும்ப வேலைக்கு போகிறீங்க. ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஏன்னா ஹோம்ஒர்க்கும் பண்ணணும், வீட்டுக்கு வந்து படிக்கணும், தூங்கவும் செய்யணும், சாப்பிடணும், வேலையும் செய்யணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், இவ்வளோ இருக்குது இல்லை? ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படியே பழக்கமாகிடுச்சு. இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகணும், அடுத்து எத்தனை வேலைக்கு மணிக்கு போவீங்க ஸ்கூலுக்கு? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு? அதுலேருந்தே சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு 8-8:30க்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 5:30க்கு கடைக்கு போயிடுவேன். கடைக்கு போயிட்டு 10 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு 10:30க்கு போயிடுவேன். 10:30க்கு போனோடனே அப்படியே தூங்கி அதே தான் காலையில் அப்படியே ரொட்டேட்டனாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்படியே பழக்கமாயிருச்சு. அண்ட் அவ்வளோ வெயிட் நீங்கள் நேனால பார்க்கும் போதே தெரியும், கழுத்து ஒரு மாதிரி வச்சு பேசுங்க. கோபிநாத் சார் கூட கேட்டிருந்தாரு, எப்படி இருக்கீங்க, பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியாக கேட்குறேன். இப்போ இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போகும்போது வேலை செய்யும்போது உடல் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு? எனக்கு அந்த மூட்டை தூக்கும்போது வலிக்காது. அதை இறக்கி வச்சோடனே உடனே இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்கும். மூட்டை தூக்கும்போது ஒன்றும் தெரியாது, அதை இறக்கி வச்சோடனே இந்த இடத்துல ரொம்ப வலிக்கும். இது மட்டும்தான் எனக்கு வேறு ஒன்று. பையன் வேலைக்கு போய் படிக்கிறாங்க, ரெண்டுமே பண்ணுறாரு. படிப்பில் எப்படி? இல்லை நல்லா படிப்பேன் சார், நல்லா படிப்பான். 400 மார்க் அவரேஜாக 400 மார்க் எடுத்துருவான். 500க்கு 400 400 எடுத்துருவான். ஸ்கூலில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 400 மார்க் எடுத்துருவான். பட் இதை தாண்டி வேலைக்கு போகிறத தாண்டி அம்மா எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், இது வேணும், அது வேணும்னு எதுவுமே அவர் கேட்டு இது பண்ணது கிடையாது. அவனுக்குன்னு இவ்வளோ நாள் ஆகுது, எதுவும் கேட்டதில்லை. எங்களுக்காண்டி, குடும்பத்துக்காண்டி, எனக்காண்டி யோசனை பண்ணி அதை மட்டும்தான் அவன் கேட்பான். எப்பவுமே அவர் குடும்பத்தை பற்றி மையமாக வச்சு தான் அப்போ பேசுறது கேட்கறது, எப்பவுமே அது மட்டும்தான். ஆமாம், குடும்பத்தை மட்டும்தான் அவனுக்கு முக்கால்வாசி. நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இவ்வளோ அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு அவனுக்கு அந்த மைண்ட் செட்டு தான். இந்த வயசில் பிள்ளைங்க எப்படி எப்படி இருப்பாங்களோ, இவனுக்கு எண்ணம் பூரா நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இவ்வளவுக்கு நம்ம குடும்பத்தில் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஒத்தியில் அவங்க அப்பா வேலை பார்த்து குடும்பத்தை சமாளிக்காங்களே, அந்த எண்ணம் மட்டும்தான் இவனுக்கு. நான் வேலைக்கு போக வேண்டாம் தம்பி, பெசாட்டிலலாம் வேலைக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஸ்கூல் முடிஞ்சு நேராக ஸ்டடி முடிஞ்சு காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற பையன் நேராக ஸ்கூலில் 5:30 வரைக்கும் ஸ்டடி நடக்கும். ஸ்டடி முடிஞ்சோடனே நேராக கடைக்கு போயிடுவான். கடைக்கு போயிட்டு நைட்டு 10:30 தான் வீட்டுக்கு வருவான். காலையில் போகிற பையன் 10:30 தான் வருவான். வந்தோடனே சாப்பிட்டுட்டு அழுத்து போய் அப்படியே நேரம் ஆயிரும். படுக்க 11:30 மணி ஆயிரும். படுத்துட்டு அப்படியே இது பண்ணுவோம். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கு வந்து இது வாங்கணும், இது வாங்கி எனக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசை உங்களுக்கும் மேபி இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் அதை வேணான்னு முடிவு பண்ணிட்டு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும். உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்னென்ன? என் ஃப்ரெண்டு கூட விளாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அவங்க கூட எங்கேயோ வெளியே டூரு எங்கேயோ சுற்றி பார்க்க போகணும், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அவ்வளோதான். எனக்கு டிவி பார்க்கணுன்னு அது ஒரு தனி ஆசை இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ஆசையும் எனக்கு. மற்றபடி இப்போது குடும்பத்துக்கு நான் உழைச்சி குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், குடும்பத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ஒரு யோசனை வந்திருக்குல்ல உங்களுக்கு, அது எப்படி வந்தது இவ்வளோ சின்ன வயசில்? ஏன்னா வேலைக்கு போன பல பேருக்கு அது இன்றைக்குமே வந்தது கிடையாது. கண் கூட நானுமே பார்க்க தான் செய்கிறேன். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பொறுப்புணர்வு வந்திருக்குல்ல, அது எப்படி வந்தது உங்களுக்கு? எங்கள் அப்பா நான் பிறந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் அப்பா வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணும். இப்போ அம்மா ஃபஸ்ட்டு வேலைக்கு போனாங்க, இப்போ வேலைக்கு போக முடியல, அம்மாவுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குன்ட்டு இப்போ வேலைக்கு போக முடியலன்ட்டு வீட்டில் இருக்காங்க. கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் அப்பா கொடுக்குறது அப்பா இன்ன வரைக்கும் நம்மளை சமாளிச்சுக்கிடுவாங்க. வீட்டுக்கு எதுனாலும் நம்ம இன்ன வரைக்கும் அப்பா சமாளிச்சுக்கிடுவாங்க. சரி, இந்த கடன் பிரச்சனை அடைக்க முடியல. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பேர் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம ஏதோ ஹெல்ப்பாக இருந்தால் அப்பா கொஞ்சமாக கடன் அடைப்பாங்க, நம்ம கொஞ்சம் அடுத்து முன்னேறலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். எத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு? இப்போ தான் போகிறேன், 11ஆப்லேருந்து தான் போகிறேன். ஒரு வருஷம் தான் போகிறேன். ஓகே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் தரமோ? லீவில் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தோன்னா எனக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து வேலை பார்த்தோன்னா 100 ரூபா கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஹெல்ப்பாக உங்களுக்கும் இருக்கும்ல? ஆமாம் சார், அது ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப்பு. அது 100 ரூபா கொடுக்குறது அவனுக்கு டெய்லி அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆகிக்கூடும். எனக்கு ஒரு வீட்டு செலவுக்கு, ஏதாவது ஒரு குழம்பு செலவுக்கு ஏன்னா ஒரு 2 காய் வாங்கிக்கலாம், ஒரு பால் பாக்கெட் வாங்கிக்கலாம்ல. அவங்க அப்பாவை கொஞ்சம் இது பண்ணாமல் ரொம்ப அவரையும் தொல்லை பண்ணாமல், அவர் ஒத்தியில் என்ன தான் செய்வார்? வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கு அடைப்பு கொடுக்குற துட்டு பெரிய இதுக்கு ஆகலைனாலும் சின்ன சின்ன இதுக்குனாலும் ஆகுது இல்லை.
அவர் வீட்டு வாடகை கொடுக்கணும், வட்டி கட்டணும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த இது இவங்க திடீர்னு ஸ்கூலுக்கு தேவைப்பட்டது எதுவும் கேட்கணுன்னா அவர்கிட்ட கேட்டால் அந்த நேரத்துக்கு இருக்கும் இருக்காது. அந்த அளவுக்கு அவரை தொந்தரவுப்படுத்த அவர் பாவம். அவரை எவ்வளோதான் அவரை இது பண்ண அதுக்காண்டி ஸ்கூலுக்கு போய் அந்த இதுக்கு வச்சுக்கணும். அண்ட் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு? ஸோ குடும்பத்தில் எத்தனை பேர், அதை பற்றி? என் குடும்பம் எனக்கு 3 பசங்க. என் வீட்டுக்காரர் வந்து டிரைவராக ஓடுதார். அவருக்கு மூல நோய் இருக்குது, மூலம் இருக்குது. அந்த வழியில் வேலை பார்க்க முடியாது அவருக்கு. வீட்டில் நம்ம வந்து 1 மாதமாக வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆயிரும். ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட் எடுத்தோம்னா 1 மாதமாக வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த 1 மாதத்துக்கு நம்ம எப்படி சமாளிக்க? வீட்டு பிரச்சனை எப்படி சார் சமாளிக்க முடியும்? அவர் வேலை பார்த்து தான் வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சாப்பாட்டுக்கு எல்லாமே அவர் ஒரு ஆள் தான் பார்க்காரு. அப்போ 1 மாதம் வீட்டிலேருந்து வாங்குகிற வட்டிக்காரன், வீட்டு வாடகை, இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாதுன்னு அந்த வலியும் தாங்கிக்கிட்டு அவர் எங்களுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு அதுதான் பெரிய கவலை. நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வந்து அவர் 1 வாரம் நிம்மதியாக 1 வாரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்போ 1 வாரம் இருக்கும், அப்படியே டக்குன்னு அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குறது வந்துடும், அப்படியே தொடர்ந்து வந்துடும்ல. அவன் அதையும் சொல்லுவான், அப்பா வந்து கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க சொல்லுமா அப்படிமா. அவர் உட்காந்து இருந்தால் என்ன எங்களால் சாப்பாடு இருக்குன்னா இவன் சமாளிச்சிருவான். அன்னன்னைக்கு நாங்கள் ஓடிக்கிடும். அப்புறம் வாங்கினவங்க வச்சவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுதான் பெரிய சுமையாக இப்போ இதாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமா? எனக்கு எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி இருக்கணும்னா என் வீட்டுக்கு இவ்வளோ தேவைப்படும் ஒரு மாதத்துக்குண்ணா? எங்களுக்கு இவ்வளோ இதுன்னு தேவைப்படுனா எப்படியும் மாதத்துக்கு வட்டிக்கு வீட்டு வாடகை எல்லாத்தையும் இது போக எப்படியும் 30 ரூபா கிட்ட வந்துடும். 30 ரூபா தேவைப்படும். பாதி கொடுத்தும் கொடுக்காம வசவு இருக்கிறவங்ககிட்ட வசவு வாங்கி இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் மாதம் 15 ரூபா கிட்ட சம்பளம் வந்துடும். இவன் இது பண்ணுறான். எனக்கு பெரிய பையன் ஒரு பையன் இருக்கான். அவனும் அவனால் முடிஞ்சது கொடுக்கான். இருந்தாலும் எங்களுக்கு கடன் அடைக்க முடியலை. ஆமாம், இவன் 2வது பையன். அண்ட் உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூல் பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஸ்கூலில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, பிடிச்ச டீச்சர், பிடிச்ச சப்ஜெக்ட், அதை பற்றிலாம் உங்களுக்கு பிடிச்சதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ ஸ்கூல் எங்கே இருக்குது, ஸ்கூலில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், பிடிச்ச சப்ஜெக்ட் எது, டீச்சர் யார், அதெல்லாம் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி. அதில் ஏவி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், அங்கே தான் நான் படிக்கேன், 12th படிக்கேன். அங்கே எனக்கு பிடிச்ச டீச்சரு, பிடிச்ச சாருன்னு பார்த்திங்கன்னா, பிடிச்ச டீச்சரு அருணாதேவி டீச்சர்னு வணிகவியல் பாடம், அக்கௌண்ட்ஸ் பாடம் எடுத்தாங்க. அது போக பிடிச்ச சாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார்னு ஒரு சார். இவங்க 2 பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணின்னு ஒரு பையன் இருக்கான், மணி ஜீவானந்தம். இவங்க 2 பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் 6ஆப்புலேருந்து என் கூட இருக்காங்க இன்ன வரைக்கும். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஸ்கூலில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்கூலில் ஃப்ரெண்டுலாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கலாம் ரொம்ப கூடயே வருவாங்க. இவங்க 2 பேரும் எங்களால் கூடயே வருவாங்க. சார் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நிறையா உதவிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ வர்றது டெலிவிஷனில் ஷோ பார்த்ததும் நிறைய பேருக்கு தெரிய வருது, நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிவிக்கு முன்னாடி உங்களை உதவி பண்ணவங்க அப்படின்னு இருக்கும் இல்லைம்மா, உங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப், அந்த மாதிரி யாராவது இருக்காங்க சொந்தக்காரங்க? டிவிக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த உதவியும் கிடைச்சதில்லை. டிவிக்கு முன்னாடி எங்களுக்கு கடவுள் இது பண்ணால் எந்த உதவியுமே கிடைச்சதில்லை. நாங்கள் இந்த நீயா நானாவுக்கு ஷோவுக்கு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு கடவுள் அப்போ தான் நாங்கள் பட்ட கஷ்டம் 20 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் கடவுள் கந்திறந்து பார்த்துருக்காரு. அது என் பிள்ளை மூலியமாக, நீயா நானா ஷோ மூலியமாக என் பிள்ளை மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் என் பிள்ளை இருக்க ஃபஸ்ட்டு இவனை பார்த்து எல்லோரும் பார்த்துருக்காங்களே, இவன் பேசுறதையும் கவனிச்சிருக்காங்களேன்னு எனக்கு அது ஒரு இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த டெலிவிஷனுக்கு அப்புறமா வர சொந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொந்தம் உங்களுக்கு கடைசி வரையும் வந்துட்டே இருக்குது, கவலையப்படாது. இதுதான் உண்மையான சொந்தமும் கூட. இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒரு சொந்தமும் எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே பார்க்கல. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு எங்ககிட்ட யாரும் பேசக்கூட மாட்டாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை வந்து கஷ்டம்தான், பணம் தானே சார் இந்த இதில் முக்கியம். நம்ம போய் யாரும் பேசணும் அப்படின்னா எங்கேயும் உதவி கட்டுவாங்களோன்னு நினச்சி யாரும் எங்கள்கிட்ட சரியாக கூட பேச மாட்டாங்க. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, நாங்கள் அவ்வளவுக்குள்ளே தான் நாங்கள் ஒதுங்கி இருக்கோம். என்ன இப்போ இந்த டிவி பார்த்த பிறகு இந்த சொந்த பந்தங்கள்லாம் எங்கிட்ட இன்னும் சரியாக பேசலை. டிவி பார்த்த பிறகு உதவி வருது, எனக்கு உதவி கிடச்சிருக்கு. அண்ட் டெலிவிஷனில் அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமா அடுத்த 1/2 மணி நேரத்தில் ஃபோன் வருது விஜய் சார் கிட்ட இருந்து. ஸோ விஜய் சாரே பேசினாரா இல்லை யார் உங்கள்கிட்ட பேசினா, அதை பற்றி? விஜய் சாரோட செயலாளர் ஆனந்த் சார் என்கிட்ட நேரடியாக பேசினாங்க. எனக்கு என்ன தேவை அதெல்லாம் கேட்டாங்க. வண்டி வேணுமா அதெல்லாம் கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தேவை, இந்த தமன் சார் எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு இருக்காங்க அப்படின்னு பேசினேன். உனக்கு வேறு என்ன தேவை அப்படின்னு கேட்டாங்க.
எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்னதாக பழக்கடை வச்சு கொடுத்தா நான் படிக்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 15,000 ரூபா உதவி கேட்டிருந்தேன். அவங்க 25,000 ரூபா அடுத்த 2 நிமிஷத்தில் 25,000 ரூபாயா போட்டு விட்டாங்க. அடுத்த 2 நிமிஷத்தில் உடனேவும் அவங்க பேசி உடனேவும் இவங்க தளபதி சாரோட செயலாளர் ஆனந்த் சார் ஃபோன் போட்டு கோவில்பட்டியில் இருக்கிற அவங்க கழக செயலாளர் சுரேஷ் சத்யான் இருக்காங்க. அவங்க உடனே இந்த ஷோ முடிஞ்சு நாங்கள் நினச்சே பார்க்கல. ஷோ பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கோம். உடனே ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து சார் பார்த்தாங்களாம் உங்கள் ஷோவை, எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, உங்கள் மகன் இப்படி வருத்தப்பட்டு பேசியிருக்கான், மெத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே எங்களுக்கு மெத்தை அவங்க எல்லாருமே வந்து இருந்து உடனே மெத்தை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி சார் வந்து இவனை பார்ப்பாங்க, அதுவும் நாங்கள் நீயா நானால கடைசியில் உட்காந்துருந்தோம். நம்மளெல்லாம் யார் பார்ப்பான்னு தான் நாங்கள் நினச்சோம். கண்டிப்பான ஒரு இதில் நம்ம சும்மா உட்காந்து இருந்துச்சு போவோம்னு அந்த ஷோவில் டிவியில் ஒரு சரி நம்மளும் ஒரு போய் டிவி பார்த்துட்டு வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம். நம்ம வந்து இந்த அளவுக்கு கடைசியில், அதுவும் நாங்களும் ஏற்கனவே 2 பேருமே கடைசியில் தான் உட்காந்துருப்போம். நாங்கள் பேசுனது, என் மகன் பேசுனது சார் இவ்வளோ தூரத்துக்கு கவனித்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குன்னு பெட்டு வாங்கி உடனே அவங்க கோவில்பட்டி செயலாளர்கள் அவங்க நிர்வாகிகள் எல்லாருமே உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஆனந்த் சார் செயலாளர் அவங்க உடனே அக்கௌண்ட்டுக்கு உடனே ரூபா போட்டு விட்டாங்க. தம்பிகிட்ட கேட்டாங்க, நான் பேசலை, இவன் ஃபோனில் பேசுனா 15,000 ரூபா தேவைப்பட்டால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன தொழில் வச்சு கொடுத்தோம்னா இவங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்ததுன்னா இவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். அந்த மாதிரி தான் எங்கள் ஒரு இது. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அவன் நல்லா படிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இதெல்லாம் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே என்னமோ ஒரு மாதிரி மாறின மாதிரி இருக்குது எங்களுக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பையன் பேசுனதை தளபதி சார் பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள். கடவுள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி சாருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கொடியேற்றவும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம் சார், அதை விட பெருசு நாங்கள் இதை நினச்சே பார்க்கல, சத்தியமாக நினச்சி பார்க்கல. கொஞ்சம் கூப்பிட்டாங்க, நாங்கள் சரி போவோம்ட்டு தான் போனோம். சரி அவங்க நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம போகணும் அப்படிங்கிற இதில் தான் போனோம். ஆனால் தம்பி கையாலேயே கொடியேற்ற விட்டுட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல நான் கேட்டேன், என்ன சார் நீங்களாம் பெரிய ஆட்கள் இருக்கீங்க, அவனை விட்டு கொடியேற்ற விடுத்தீங்க அப்படின்னு. இல்லை, தளபதி சார் நோக்கமே இளைய தலைமுறையை வெளியே கொண்டு வரணுங்கிறது தான், அதுதான் சாரோட எண்ணமும் எங்களோட எண்ணமும் கட்சியோட எண்ணமுமேன்னு சொல்லி அங்கே கோவில்பட்டி செயலாளர்கள் அவங்க எல்லாருமே சொன்னாங்க. சுரேஷ் சத்யான்னு எனக்கு நான் இந்த விட பெத்த தாய்க்கு என்ன சார் வேணும்? என்ன ஒரு கொடி ஏற்றுற அளவுக்கு என் பிள்ளை வந்திருக்கான், சார் பார்த்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வேறு பாக்கியமே வேறு ஒன்றும் இது இல்லை. எனக்கு எப்படி சொல்லனே தெரில, வார்த்தை இல்லை. உங்களுக்கு அம்மாவுக்கு தெரியும் அந்த ஒரு கொடியை ஏற்றுறது, கட்சி கொடியை நம்ம பிரதிநிதியாக நின்று ஏற்றுறதோட பெருமை என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? அது கட்சி கொடி ஏற்றுமா, கொடியேற்ற கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்றது அந்த ஜோனில் நீங்கள் இருப்பீங்க. புரிஞ்சுது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு? எல்லாரும் என்னை சுற்றி நின்று நான் கொடியேற்ற பார்த்து எல்லாரும் கை தட்டினாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி நம்ம கையை வச்சு கொடியேற்றுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது எங்கள் ஸ்கூலில் பார்த்துருக்கேன், ஹெட் மாஸ்டர் தான் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா நான் இந்த கொடி ஏற்றும் போது நான் ஹெட் மாஸ்டர் இதில் இருக்கேன், அப்படி அந்த இதில் நான் நினச்சேன். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை சார். நம்ம நேற்று தான் அந்த உலகத்துக்கு கோவில்பட்டியில் ஏதோ ஒரு நாங்கள் மூலையில் இருக்கோம், எங்களை தேடி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவில்பட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க, எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க அலைஞ்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அந்த செகண்டில் எங்களுக்கு உதவிலாம் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாள் தான் நாங்கள் தெரியும். ஆனால் தம்பியை கொடியேற்ற சொன்னதெல்லாம் நடக்கிறதுமா அதெல்லாம் பெரிய விஷயம். அவங்களுக்கு அந்த மனசு வரணும்ல சார், கடவுள் மனசு இல்லை அவங்களுக்கு, கடவுள் மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜய் சார் படங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, வருவீங்க, ஃப்ரீ டைம்லேயும் வேலைக்கு போகிறீங்க, லீவ்னாலே வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாபி என்ன? விஜய் சார் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் சார் படம் பார்த்துருக்கேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், சாரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்லுதுன்னா விஜய் சார் நான் படம் ரொம்ப பார்ப்பேன். ஒருவேளை விஜய் சார் நேரில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க? நான் விஜய் சார் நேரில் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு நன்றி தான் சொல்லுவேன். நான் இவ்வளோ நினச்சி பார்க்கல, அவரோட பிஸி டைமில் இந்த ஷோ பார்த்து எனக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக நான் நினச்சே பார்க்கல. அவங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தான் சொல்லுவேன். அதை தாண்டி ஸ்கூலில் சொல்லி விட்டாங்க நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பசங்களாம் என் பேரை சொல்லு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க. அதையும் சார்ட்ட சொல்ல முடிஞ்சா சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே பேசுகிற மாதிரி குட்டி குட்டியாக தான் பேசுவீங்களா? அங்கே போய் விஜய் சார்கிட்ட ஜாலியாக பேசிடுவீங்களா? இங்கே பேசுகிற மாதிரி பேசினா கொஞ்சம் டைம் தான் கொடுப்பாரு, டப்புன்னு பேசணும் என்ன தோன்றதெல்லாம்.
நல்லா பேசுவீங்களா அங்கே போயிட்டு? நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இவ்வளோ தூரத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. இத்தனை வருஷத்தில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. இவ்வளோ பெரிய உதவி அவர் மூலியமாக வந்து இன்றைக்கி அவங்க வந்து எங்களுக்கு பண்ண போய் தான் நாங்கள் இப்படி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த இது எதுன்னு வாரமோ என்னமோ தெரில. அவங்க வந்து எங்களுக்குள்ளதை பார்த்து உதவி வந்து பண்ணாங்கல்ல, அதுக்கு பெரிய மனசு வேணும் இல்லையா? அதனால் நாங்கள் ஃபஸ்ட் நேரில் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. என்றைக்கு வந்திருக்கோம் அதை பார்க்கணும், சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. இப்போ விஜய் சார் கிட்ட இருந்து ஹெல்ப் வந்ததை தாண்டி வேற எங்க இருந்து இல்லாம உங்களுக்கு வந்திருக்கு? சினிமா இல்லாம விஜய் சார் தளபதி மொபைல்ஸ்ன்னு சொல்லி எங்க கோவில்பட்டியில ஒரு தம்பி கடை வச்சிருக்காப்புல. அவர் வந்து விஜய் சாரோட ரொம்ப தீவிர ரசிகர், ரொம்ப பைத்தியம் அவருக்கு. தளபதின்னு இருக்கு. ஆமா, மொபைல்ஸ் கடை தளபதி. நாங்க அந்த தம்பியை நாங்க கோவில்பட்டியில தான் இருக்கோம், பார்த்தது இல்லை. ஆனா அவங்க வந்து அவங்க கடைக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சும்மா போனேன். இது பார்த்த பிறகு தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்ட்டு போனோம். அவங்க கடை ஃபுல்லாமே சார் படம் தான். ஒரு வண்டி வச்சுருக்காரு, அந்த வண்டி பூராமே சார் படம் தான். அப்புறம் அவராகவும் நான் செய்யணும், எங்கள் அண்ணன் செஞ்சுட்டாங்க, நானாக செய்யணும்னு சொல்லி அந்த தம்பி வந்து எங்களுக்கு உதவி பண்ணாப்புல. ஆமாம், அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. அந்த சார் பேரை சொல்லி வந்து செஞ்சாங்க. அந்த அண்ணன் பேரே விஜய் தான். அந்த அண்ணன் பேரு விஜய் தான். மாத்திக்கிட்டாரு உண்மையிலே விஜய் தான். அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, நான் இவ்வளோ தூரத்துக்கு அந்த அண்ணன் அந்த தம்பி பைத்தியமாக இருக்காப்புல. விஜய் சார்னா நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவங்களுக்கு நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. போய் பார்த்ததில்ல. சார் மூலியமாக எங்களுக்கு வந்த உதவி அதை பார்த்து அந்த தம்பி வந்து செஞ்சாப்புல. எங்கள் அண்ணன் வந்துட்டார், நானும் வருவேன். எனக்கு இல்லை தம்பி, வேண்டாம் தம்பி அப்படின்னு. இல்லைக்கா உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள், நானும் வாங்கி கொடுக்கக்கான்னாங்க. இல்லை சார் எனக்கு இந்த அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பி அப்படின்னு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்க்கா, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, நான் அண்ணன் செஞ்சால் நானும் செய்வேன்ட்டு தம்பிக்கு 2 ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. ஆமாம், அந்த சார் பேரை சொல்லி நிறைய பேர் செய்வாங்க எங்களுக்கு. இவங்க அந்த தம்பி வந்து செஞ்சாப்புல. ஸோ இன்னொரு பக்கம் தம்பி சொன்னார், எனக்கு வந்து படித்து முடிச்சு டீச்சர் ஆகணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பையன் என்ன ஆக்கி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல உங்களுக்கு? அவன் ஆசை தான் எங்கள் ஆசை. அவன் மைண்டில் அவன் எப்படி ஆகணும்னு ஆசைப்படுதானோ, எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அவனோட இதுதான் விருப்பம் தான் எங்களோட விருப்பமும். பட் உங்களுக்கு எனக்கு வந்து இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் வந்து சும்மா இதாக குடும்பம் தான், கஷ்டப்பட்ட குடும்பம் தான். நாங்கள் அப்படிலாம் நினச்சி பார்த்ததில்ல, என் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். அவனுக்கு என்ன விருப்பமோ, இவன் ஒருத்தன் நல்லா படிக்கான், நல்லா படித்தா அவனுக்கு டீச்சர் ஆகணுங்கானா அவன் ஆகட்டும், அவ்வளோ. இப்போயும் நீங்கள் நல்லா தான் படிக்கிறீங்க. அம்மா சொல்லும் போது 500க்கு 400 வாங்குறீங்க, ரொம்ப நல்ல மார்க் தான். அதுவும் கூட இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா? இப்போ யாராவது டவுட்டு கேட்டாலும் இப்பயே சொல்லிக் கொடுக்குறீங்களா? கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்பாங்க, என்கிட்ட அக்கௌண்ட்ஸு புரியலன்ட்டு என்கிட்ட கேட்பாங்க, அதை நான் சொல்லிக் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். இப்போயே நீங்கள் பாதி டீச்சர் ஆகிட்டீங்க. இப்போ இன்னும் படித்து முடிச்சு டிகிரி மட்டும்தான் பேலன்ஸ் ஆகிட்டேன்னா டீச்சர் ஆகிடலாம். உங்கள் ஊர்லேயே ஆகணும்னு ஆசை? ஆமாம், எங்கள் ஸ்கூல்லேயே ஆகணும்னு எனக்கு வரேன். ஆமாம். அண்ட் ரொம்ப நன்றிம்மா, இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வேற ஃபோன் மூலியமா உங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க, சார் பண்ணியிருக்காங்க, அந்த தம்பி பண்ணியிருக்காப்புல. ஃபோன் மூலியமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே கேட்காங்க, கால் பண்ணி கேட்காங்க, தம்பிக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்கன்னு. எல்லாரும் கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை ஃபஸ்ட்டு பார்த்து என் மகனை பார்த்து எல்லாரும் உதவி பண்ணட்டுமான்னு கேட்காங்கல்ல, அதே பெரிய மனசு இல்லையா? அது பெரிய மனசு. அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வேற ஒன்றும் எப்படி சொல்லன்னு தெரியல, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது தம்பி இன்னைக்கு வந்து நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்களோ தெரியல, இன்னைக்கு அவரை மக்கள் வேற இடத்துல வச்சுருக்காங்க, அவரை பார்க்க நாங்கள் நினச்சே பார்க்கல. அதான் மக்கள் செய்கிறது தானே, மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் நேற்று வரைக்கும் கோவில்பட்டியில் எங்களை யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இப்போ 2 நாள் தான் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பானது. நேற்று ஸ்கூல் போயிருக்க, திங்கக்கிழமை ஸ்கூல் லீவு, நேற்று ஸ்கூலுக்கு போயிருக்காப்புல. அப்போவே என் தம்பியை ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே எல்லாருமே, தம்பி நீ டிவியில் வந்தேல தம்பி நீ நல்லா பேசுனப்பா அப்படின்னு சொல்லையில், அது ஒரு 4 பேர் நம்மகிட்ட வந்து பேசுகிற, அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. கோவில்பட்டியிலே யாரையும் தெரியாது, நீ கோலாலம்பூர் வரைக்கும் ஃபேமஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய பேர் உதவி பண்ணிகிட்டும் இருக்காங்க. எங்கள் டீமோட நம்பர் உங்ககிட்ட ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு எனி டைம் எது வேணும்னாலும் கேமரா முன்னாடியே நான் சொல்கிறேன், நான் பின்னாடி போய் சொல்லாமல். ஏன்னா இதுக்கு ஒரு ஆதாரமாகவும் அது இருக்கும். எதுனாலும் நீங்கள் எங்களுக்கு எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அடுத்து நம்ம வந்து டீச்சர் ஆக்கிட்டு நான் உங்கள்கிட்ட எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா உங்கள்கிட்ட படிக்க வைக்கிறேன். பிறந்ததுன்னா நடந்ததுன்னா அது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வருவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லதாக நடக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்குமே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த நிலை மாறும். நன்றி தம்பி. ரொம்ப நன்றி.
Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.